வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பொடி மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஏற்கனவே. அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உரிய சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க எல்லாமே. 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா பொடி சொன்னேன்ல, அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு எல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. நான் சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோ. அதையும் அதில் சேர்த்துக்கணுங்க. இது நல்லா வதங்கட்டும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடாம நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது நல்லா ட்ரையாக தாங்க இருக்கணும், கிரேவியாக இருக்கிறது இல்லை. மூடி வைக்க வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா சிக்கன் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேகும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா ரெடி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவி விடுங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா எல்லாம் கிளறி விடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா ட்ரை ஆயிருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா ரெடிங்க. ஓகே, பாய், தேங்க்யூங்க.